இந்த ஐபிஎல் 2025ல் 10வது பொசிஷனில் யார் முடிப்பா? அதிக வாய்ப்பு ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேவுக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இருக்கும்போது இன்றைய போட்டி அப்படிங்கிறது வந்து அந்த 10வது பொசிஷனை கொஞ்சம் உறுதி பண்ணும். சிஎஸ்கே ஆர்ஆர் டெல்லியில் அப்படின்னு இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸை ஆர்ஆர் இந்த தடவை திரும்பவும் பீட் பண்ணியிருக்கிறாங்க. பட் 187 அடித்தாங்க. 188 டார்கெட்டு ஆர்ஆருக்கு. பட் ஆர்ஆருக்கு சேசிங்னாலே கை நடக்கும். பட் ஆனால் இன்றைக்கி எப்படி சேஸ் பண்ணாங்க? ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அடுத்த சீசனுக்கான ஆடிஷன் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேள்விப்பட முடியுதுன்னா ஸோ இந்த மேட்சை ஒரு ஆடிஷன் மாதிரி சொன்னாங்க. அடுத்த வருஷம் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கவும் போகிறோம். அண்ட் அடுத்ததாக எம்ஐக்கும் டிசிக்கும் நடக்க போகிற மேட்ச் தான் பிளே ஆஃபில் இந்த 4வது பொசிஷனுக்கான எந்த டீம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் உறுதி பண்ணும். ஸோ மும்பை வர்சஸ் டிசி மேட்சோட ப்ரிவியூவும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் 2025 முழுக்க கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடி நம்ம ப்ரிவியூவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிட்டு இருப்போம். அந்த வகையில் நேற்றுக்கு நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அண்ட் யார் அதிக ரன் அடிப்பா அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் ஜெய்ஸ்வால் மேலேயும் டேபிள் ரிவ்யூஸ் மேலேயும் வந்துச்சு. வர சில பேர் வந்து வைபவ் சூரியவன்ஷியை சொன்னாலும் ஜெயிக்க போகிறது சிஎஸ்கேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதிலிருந்து ஒரு 2-3 கமெண்ட்லேருந்து ஒருத்தவரை நான் பிக் பண்ண போகிறேன். அவர் யாருன்னா பாண்டியராஜன் .ty5JE. ஸோ பாண்டியராஜன் அவர் தான் வின்னர். அவர் ஆர்ஆர் ஜெயிப்பாங்க அண்ட் சூரியவன்ஷி அதிக ரன் அடிப்பார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். ஸோ பாண்டியராஜன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு கிருக்கானந்தா அப்படிங்கிற ஐடியாவுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஆனால் நான் தான் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்சோட வின்னர்னு அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பி வைப்பேன், நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஸோ எனக்கு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளேயும் ப்ரிவ்யூக்குள்ளேயும் போகலாம், நிறைய விஷயம் பேசலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜேடிஎல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025ல் டிராகனில் டெல்லி ஃபெரோஷா கோட்லா ஸ்டேடியமில் நடந்து முடிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் மும்பை வேன்கடையில் நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி செலிப்ரேஷன் பார்க்க வந்துருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஓகே, டெல்லியில் நடந்த மேட்ச்சு 10வது பொசிஷனுக்கான ஒரு மேட்ச்சு. சிஎஸ்கேவா ஆர்ஆருக்கு சேசிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் 188 அப்படிங்கிறது வந்து சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ஆருக்கு 188 சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் தான். லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கண்டம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஃபெரோஷா கோட்லாவில் வந்து 188 அப்படிங்கிற டார்கெட்லாம் வந்து ஒரு 150 மாதிரி. ஸோ பிட்ச் அப்படிங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபெரோஷா கோட்லா டிஃப்ரெண்ட். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க டிசி வர்சஸ் இவ்வளோ ரீசெண்டாக நடந்த டிசி வர்சஸ் ஜிடி மேட்ச்சில் கேஎல் ராகுல் 100 அடிச்சிருப்பார். ஆனால் அந்த 200 அப்படிங்கிற டார்கெட்டை சாய் சுதர்ஷனும் இந்த பக்கம் கில்லும் சேர்ந்து விக்கெட்டே விடாமல் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் விட செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ டாஸை வின் பண்ணால் கோயிங் சேசிங். ஸோ அப்படி சேஸ் பண்ணுற டீம் வின் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் லக்கி டாஸை வின் பண்ணார். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. கம்போஜுக்கு கல்லில் அகமதுக்கு இருந்த மூவ்மெண்ட் பெருசாக இல்லை. ஆனால் ஆரம்பத்திலே ஒரு என்ன சொல்கிறது சொதப்பினாங்க. ஆர்ஆர் நிறைய இடங்களில் சொதப்பினாங்க. ஆனால் சிஎஸ்கே நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. இயர்லியாக வந்து பார்த்தீங்கன்னா தேவன் கான்வேயோட விக்கெட்டு, அதுக்கப்புறம் உர்வில் பட்டேலோட விக்கெட்டு, ஜடேஜாவோட விக்கெட்டு இயர்லியாக இழந்தாங்க. அஸ்வின் ஹசரங்கா எடுத்தார். இந்த மாதிரி கேப்பில் விக்கெட் போயிட்டே இருந்தது. பார்ட்னர்ஷிப் ஒரு பக்கம் பில்ட் ஆகாமல் இருந்துக்கிட்டே இருந்தது. பெரிய ஸ்கோர் கிடையாது. இத்தனைக்கும் ஹசரங்கா வந்து அஸ்வினோட விக்கெட் எடுத்தாச்சு. அஸ்வினோட விக்கெட் எடுத்துட்டாருங்கிறனால திரும்ப அடுத்த ஓவர் கொடுக்காம அந்த இடத்துல சஞ்சு சாம்சனோட பவுலிங் ரொட்டேஷனும் நல்லா இருந்துச்சு. அவரை நம்ம பத்தத்தில் பாராட்டலாம். ஏன்னா தோனிக்கு அந்த 2 ஓவர் வச்சிருந்ததுனால தோனிக்கு கொஞ்சம் கடுவாலாம் போட முடிஞ்சது. அங்கே ஒரு 20-30 ரன் கட் பண்ண முடிஞ்சிச்சு. சரி, சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வைபவ் சூரியவன்ஷியை வந்து சுற்றி அடிச்சிருக்கலாம். ஜடேஜாவை வந்து அடிச்சிருக்கலாம், அஸ்வின் அடிச்சிருக்கலாம், கலீல் அகமது, கம்போஜ் எல்லாரையும் விட்டு ஊடு கட்டி அடிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா என்னால் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு இந்தியனா ஒரு ஐபிஎல் 100 அடிக்கவும் முடியும். வெறும் பவுண்டரி சிக்ஸஸ் மூலமாக டீல் பண்ணி என்னால் சிக்ஸஸ் அடிக்கவும் முடியும். பட் இந்த இன்னிங்ஸை என்னால் ஒரு மாதிரி மெச்சூர்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து சூரியவன்ஷி காமிச்சார். முதல் ஒரு 10-15 பாலில் ரன்ஸ் இல்லைங்கிறத தாண்டி அவர் அந்த இன்னிங்ஸை பில்டு பண்ணார். சூரியவன்ஷி இன்றைக்கி கிளாசிக்கலான ஒரு டிரைவ்ஸ் பார்த்தோம், அடித்தார், நல்லா அடித்தார். பட் இப்படி ஒரு இன்னிங்ஸு. ஸோ இந்த இன்னிங்ஸ்லாம் யாரால் ஆடுவாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் தொடர்ந்து கிரிக்கெட் ஆடுறவங்களோ இல்லை ஐபிஎல்ல ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் ஆடக்கூடிய இன்னிங்ஸ் இன்றைக்கி வைபவ் சூரியவன்ஷி ஆனார். கிளியர் கட்டாக இருந்துச்சு. சும்மா பார்த்தீங்கன்னா கீழேருந்து எடுத்தது மேலே அடிப்பாருன்னெலாம் சொல்லுவாங்களே, இன்றைக்கி அப்படிலாம் இல்லாமல் கிளாஸாக அன்றைக்கி இருந்துச்சு. நீட்டாக ஆனார்.
பட் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் என்னென்னா முடிச்சிருக்க வேண்டிய மேட்ச் ஆக்சுவலி சூரியவன்ஷி முடிச்சிருக்க வேண்டிய மேட்ச் பட் அஸ்வின் அவருக்கு வந்து பட் அஸ்வின் போட்ட பால் ஆக்சுவலி சீம் தரையில் அடித்து பெருசாக டேர்ன் இல்லை ஆனால் அந்த பால் அவர் எதிர்பார்க்கவும் இல்லை பட் சோஃபார் அஸ்வின் போட்ட இந்த மேட்ச்சில் ஒரு மாதிரி நல்ல பால் அவருக்கு அது நல்ல பால் விக்கெட் இருந்துச்சு கம்போஜி கிட்ட ஜெய்ஸ்வால் அவுட் ஆன பால் வந்து அதுவும் அவுட் ஆன பால் இல்லை அந்த பாலுக்கான ஷாட்ஸ் எடுத்திருந்தாருன்னா அது அடிச்சிருக்கலாம் மிட் விக்கெட் பக்கம் அடிச்சிருக்கலாம் ஆக்சுவலி ஸ்கொயர் ஆனார் ஆனால் கம்போஜ் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவல் பிரவிஸ் எப்படியோ அதே போல் கம்போஜ் சிஎஸ்கேவோட பவுலிங்கில் அவர் ஒரு மாதிரி நல்லா பவுல் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அண்ட் சஞ்சு சாம்சன் அஸ்வினை பல தடவை நெட்ஸில் ஆடி இருந்திருப்பார் நல்லா ஆனார் துருவ் ஜுரேல் அஸ்வினை நல்லா பல தடவை நெட்ஸில் ஆடி இருப்பார் நல்லா ஆடி இருந்தார் ஃபுட் ஒர்க்கோட அடித்தார் கடைசியாக ஹெக்மயர்கிட்ட இருந்து கொஞ்சம் ரன்ஸ் வந்துச்சு ஸோ இந்த ஸ்கோரை அடிக்கிறதுக்கு இந்த பேட்டிங் அட்டாக்காக முடியும் அழகாக ஜெயிச்சாங்க அழகாக வின் பண்ணாங்க ஒரு அழகான ஒரு விக்டரியோட போயிருக்கிறாங்க அப்புறம் சில ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட முடிஞ்சது இந்த விக்டரி ஒரு பக்கம் இருந்தாலும் ரூமர்ஸ் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு போயிடுவார் விட்டுருவாங்க அப்புறம் இன்னொன்று ஜடேஜா வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பழைய மாதிரி போயிடுவார் அப்படிங்கிறது கேள்விப்பட முடிஞ்சது இப்படிலாம் இருக்குது அப்புறம் மினி ஆப்ஷனில் வந்து ஒரு அஸ்வினை ரிலீஸ் பண்ணுறது டெவன் கான்வே ரிலீஸ் பண்ணுறது ரச்சின் ரவீந்திராவை ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுறதாகவும் பிளான் இருக்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது ஸோ தக்க வைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஐவேஷ் மாத்திரை இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டேவில் பிரவேஸ் ஒரு பக்கம் கம்போஜ் ஒரு பக்கம் கலீல் அகமத் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஒரு நியூ பாலில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும்போது பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பால்ஸ் விக்கெட் எடுக்கணும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் நியூ பாலில் விக்கெட் வரலாம் கொஞ்சம் கஷ்டம் ஸோ இன்றைக்கி அதுவும் கஷ்டமாக இருந்தது பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு லாஸ்ட் 4-5 மேட்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருச்சு இவங்களை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இவங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு ஏவேஸ் ஆர்ஆர் வந்து கடைசி பொசிஷனில் முடிக்காமல் ஒரு 10 தோல்வியாக இருந்தாலோ இப்போது நம்பர் 9ல் இருக்காங்க இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 10வது பொசிஷன் நெட் -1ல் இருக்காங்க நெட் ரன் ரேட் சோஃபார் ஒரு புவர் சீசன் 10 லாசஸ் ஆர்ஆர் கிட்ட 2வது அடி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பட் இது எதிர்பார்த்தவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் 10வது இடத்துல முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல பிளே ஆஃப் போக மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் எதிர்பார்த்த ஒரு அடி தான் ஓகே ஸோ இந்த மேட்ச்சில் ரிவ்யூ நிறைவடைகிறது இப்போ அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் vs DC மேட்ச்சில் ரிவ்யூக்குள்ளே போகலாம் ஐபிஎல் வந்து சஸ்பென்ஷன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்ச்னா இந்த மேட்ச் தான் ஏன்னா நம்ம டாப் 3 உறுதியாயிருச்சு ஐபிஎல் சஸ்பென்ஷனுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் MIDC மேட்ச் அப்படிங்கிறது வந்து தான் ஸோ பின்னாடி ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போது மும்பையும் டிசியும் நேருக்கு நேர் மோதுறாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ உங்களுக்கு பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பட் மும்பை தோத்தாலும் அவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி பட் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வெதர் ரிப்போர்ட் பிச் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பிளேயிங் லெவன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே பார்த்துடலாம் ஏன்னா நம்ம நேரம் ரொம்ப பெருசாக போயிடும் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போவும் மும்பையில் மழை வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நைட்டு மழை இருக்குது அடுத்தடுத்த நாள் மழை இருக்குது மான்சூன் டேஸ் ஆரம்பிக்குதா ஆனால் லேட்டாக தானே வரும் இல்லை மே கடைசியில் உங்களுக்கு குஜராத் மகாராஷ்டிராஸ் எல்லாம் மழை வரும் இப்போ மழை இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்குது மான்சூன் டே இயர்லியாக ஆரம்பிச்சாலும் தெரில ஆனால் இந்த டைமு இல்லை இயர்லியாக இல்லை இப்போ தான் மழை வரும் இப்போ அகமதாபாத்தில் வேறு ஃபைனல் வேறு வச்சுருக்குங்கிறது மாதிரி சொல்கிறாங்க என்ன கதைன்னு தெரில என்ன ஒரு ஆதங்கம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை எனக்கு ஒரு ஆதங்கம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது RCB மேட்ச் வந்து பெங்களூரில் நடக்க வேண்டிய மேட்ச் அங்கே மழையின் காரணமாக இப்போ லக்னோவுக்கு மாற்றிருக்கிறாங்களா இப்போ அதே மாதிரி இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் யார் பிளே ஆஃபுக்கு போவாங்கிற மேட்ச் இதை ஏன் மாற்றி வைக்கக்கூடாது மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது மும்பையில் இதையே ஷிஃப்ட் பண்ணி வைக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான மேட்ச் ஆச்சு அப்படின்னு எனக்கு பர்டிகுலராக தோணுது இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் 2 டீமும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த நம்பர் 4 பொசிஷனுக்கான ஒரு போட்டி அப்படிங்கிறது ஆனால் எம்ஐக்கு ஆல்ரெடி இங்கே ஜிடி கிட்ட தோற்றது ஞாபகம் இருக்கும் மழை வந்த மேட்ச்சில் சரி பார்ப்போம் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இங்கே நீங்கள் மும்பை வேன்கடேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்லில் வந்து பிச்சை வச்சு மும்பையில் சூப்பராக விளையாண்டாங்க ஒன்று SRH கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ விக்கெட் போட்டு விட்டாங்க சீமாகர் விக்கெட்டு போட்டு விட்டாங்க கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக அப்புறம் டேயில் நல்ல பேட்டிங் பேரடைஸ் கிடச்சிச்சு நல்ல பேட்டிங் பேரடைஸ் அதுக்கப்புறம் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ஜிடி கிட்ட வந்து ஒரு மாதிரி 2 பேஸ் விக்கெட்டாகவும் ஸோ கிடச்சிச்சு இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச் வச்சு சூப்பராக விளையாண்டுருக்காங்க இப்போ ஸ்லோ விக்கெட் கொடுத்தா யாருங்க நல்லா பவுலிங் பண்ணுவோம் அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறம் விப்ராஜ் வந்துடுவார் குல்தீப் யாதவ் வந்துடுவார் அந்த விக்கெட்டில் நட்ராஜனுக்கும் நல்லாவும் வரும் ஓகேங்களா இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ சீம் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு ஃபிஸ்ஸு துஷ்மன் சமீரா நட்டு இருக்காங்க பட் ஃப்ளாட் ட்ராக் அப்படின்னா கண்டிப்பாக எம்ஐக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது எம்ஐக்கும் ஃபேவரான ஒரு பிச்சாக இருக்கும் பட் எம்ஐ பொறுத்த வரைக்கும் பிச்சு பிரச்சனை கிடையாது ஸோ பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எம்ஐக்கு சேசிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிரச்சனை கிடையாது பட் யூஸ்வலாக ஐபிஎல்ல சேசிங் அப்படிங்கிறது வந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால டிஎல்எஸ் மெத்தட்லேருந்து தப்பிக்கணும், ஜெயிக்கணும், பார் ஸ்கோர் பிரச்சனை இருக்குங்கிறதுனால வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கில் அது ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மழை பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஜிடி வர்சஸ் எம்ஐ மேட்ச்சில் மழை கொஞ்சம் பெருசாக ப்ளே பண்ணுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா, இப்போ பிளேயிங் லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொன்று பேர்ஷோ, சரித் அசலங்கா, அதுக்கப்புறம் கிளீசன் இவங்களை வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்துருக்குறாங்க, பிளே ஆஃப்ஸ்லேருந்து ஆட வைப்பாங்க. இப்போ அந்த பக்கத்தில் கருணாயர் ஆட வைப்பாங்களா, இல்லை கருணாயருக்கு பதிலாக வேறு யார் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டு இருக்குது. ஐ மீன் கருணாயரை நம்பர் 4, ஏன்னா கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுறாரு, அபிஷேக் பட்டேல் 1-1 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்த டீமையும் பிளேயிங் லெவனையுமே வந்து. ஸோ இது டிசியை பின்னாடி கொண்டு வருமா? பேட்டிற்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ரயன் ரெக்கல்டன், அப்புறம் வில் ஜாக்ஸ், ஸ்கை, திலக், ஹர்திக், நமன்தீர், பாஷ், இவங்க ஒரு 8 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசியோட ஸ்ட்ரென்த் என்ன பவுலிங்கில்? ஸ்பின்னு குல்தீப் யாதவ், விப்ராஜ், அக்சர் பட்டேல் இவங்கள மோத முடியுமான்னா ஹோயஸ். பட் அக்சர் நியூ பால் எடுத்துகிட்டு வருவார், விப்ராஜ் நியூ பால் எடுத்துகிட்டு வருவார், குல்தீப் யாதவ் மிடில் ஓவரில் வருவார். இப்போ ரோஹித், ரயன் ரெக்கல்டன், துஷ்மந்த சமீரா ரோஹித் நிறைய தடவை விக்கெட் எடுத்துருக்காரு, அப்புறம் விப்ராஜ் ரோஹித் நிறைய இப்போ ரீசெண்டாக விக்கெட் எடுத்துருக்காரு. அப்படிங்கிறதுனால ஸோ ரோஹித் கொஞ்சம் கவனமாக ஆடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் இதில் ரயன் ரெக்கல்டன், வில் ஜாக்ஸ் இவங்களாம் ஸ்பின்னர் நல்லா ஆடுறாங்க அப்படிங்கிறதும், இதில் ரயன் ரெக்கல்டனுக்கும் வில் ஜாக்ஸும் கொஞ்சம் குத்தி அடித்து ஏற்றி போட்டால் துஷ்மந்த சமீராவெல்லாம் ஒரு கை பார்த்துருவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஃபிஸு ஒரு பக்கம், நட்டு ஒரு பக்கம், ரோஹித்துக்கு டேஞ்சராக, ஃபிஸு ஒரு பக்கம் டேஞ்சராக இருந்துருக்கிறாரு. பட் அவங்கள ஸ்பின் அட்டாக் ஒரு பக்கம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன்ல, ரயன் ரெக்கல்டன், வில் ஜாக்ஸ், ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாரோட பேட்டில். இப்போ குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இவங்க விக்கெட்டே எடுக்காமல் 30 ரன் கொடுத்துட்டாங்கன்னா அங்கேயே டிசி தோத்தாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. டெத் ஓவர்ஸில் இவங்களுக்கு நட்டு ஃபிஸு வருவாங்க, துஷ்மந்த சமீராவை இனிஷியலாக யூஸ் பண்ணிடுவாங்க. பட் துஷ்மந்த சமீராவோட லைன் அண்ட் லெங்க்த்து ப்ளஸ் அவரோட விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இங்கே ரொம்ப முக்கியம். எப்படி பார்த்தாலும் துஷ்மந்த சமீரா அவரோட பவர் பிளேயில் ஒரு விக்கெட்டு, அக்சர் பட்டேல், விப்ராஜ் யார் போட்டாலும் பவர் பிளே முடியும் போது 2 விக்கெட்டு எம்ஐக்கு. மிடில் ஓவர்ஸில் குல்தீப் யாதவோட ஓவர்ஸ் எப்பயும் ஸ்டார்ட் பண்ணும்போது விக்கெட் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இல்லை அக்சர் பட்டேலுக்கு விக்கெட் விழுதோ இல்லையோ மாதிரி எக்கனாமிக்கலாக அவர் போட்டுட்டு போகிறாரு. டெத் ஓவர்ஸில் நட்டு எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், ரன்னையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஆக மொத்தத்தில் 7 விக்கெட்ஸ் எடுக்க முடியுமானா, 8 விக்கெட்ஸ் எடுக்க முடியுமானா ஒரு 5-6 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பட் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இவங்க போனால் அவங்க போனால் இவங்க, அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஹிட்டர்ஸ், ஹார்ட் ஹிட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது டிசிக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழலும் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் மழை எங்கேயாவது டிசியை சப்போர்ட் பண்ணுமா? ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ நீங்கள் எம்ஐ எடுத்துக்கோங்க. நியூ பாலில் தீபக் சஹர் சூப்பராக பாரு, ட்ரெண்ட் பவுல்ஸ் நியூ பால் அண்ட் டெத் ஓவர்ஸும் சூப்பராக போடுறாரு. ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட 4 ஓவர் சீட் கோடு பிரச்சனை கிடையாது. கரண் சர்மா ஆல்ரெடி டிசி கூட ஆடும்போது தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார், அங்கே இருந்தால் அவரோட ரைஸ். பட் அங்கே அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸு, கேஎல் ராகுல், அபிஷேக் பட்டேல் இவங்க எல்லாரும் ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க அப்படின்னாலும் மேலே டிசியை ட்ரெண்ட் பவுல் எடுக்க கொஞ்சம் சீமாச்சு அப்படின்னா ஃபேஃப், கேஎல் ராகுல் எடுத்துட்டாங்கனாலே, டாப்பில் இவங்க 2 பேரும் எடுத்துட்டாங்கனாலே இப்படி அக்சர், ஸ்டப்ஸு, அசுதோஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் அது வந்து டிசியை காப்பாற்ற முடியாது தான். பட் ஒருவேளை எம்ஐயை ஜெயிக்கணுன்னா டிசி பொறுத்த வரைக்கும் மாதிரி ஃபஸ்ட் ஓவர்லேருந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும், அதாவது 40 ஓவரும் கேமுக்குள்ளே இருக்கணும், ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேட்டிங் டெப்த்தும் இப்போ எப்படி சொல்கிறது, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் வரைக்கும் போகும்போது அங்கே எப்படி சொல்கிறதுனா வந்துடுவார் பும்ரா, 2 ஓவர் எடுத்துகிட்டு வந்துடுவார், ட்ரெண்ட் பால் டெத் ஓவரில் வந்துடுவார். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஐயோட பவுலிங், எம்ஐயோட பிளான் எல்லாம் சாலிடாக இருக்குங்கிறதுனால எம்ஐக்கு அதிக ஜெயிக்கிறதான வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்ஐ பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கேருந்து ஜெயிக்க ஆரம்பித்தாங்க இந்த IPL 2025 டெல்லி ஃபெரோஷா கோட்டலில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 12 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்சை டெல்லி தோத்தாங்க. இப்போ அங்கேருந்து அதுக்கு பதில் கொடி கொடுத்து டிசி வின் பண்ணி இங்கேருந்து பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஐ 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, 48% டெல்லி கேபிட்டல் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஜிடி, RCB, பஞ்சாப் கிங்ஸ் அவங்க 1, 2, 3ன்னு இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் இப்போ ஒரு வேளை இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க அப்படின்னா 16 பாயிண்ட்ஸோட அவங்க 4வது பொசிஷனில் இருப்பாங்க, பிளே ஆஃபை கொஞ்சம் உறுதி பண்ணுவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாலும் 15 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் வருவாங்க. மும்பை இந்தியன்ஸ் தோத்தாலும் பஞ்சாப் கிங்ஸ்கிட்ட மேபி பஞ்சாப் கிங்ஸ் வேணால் மேலே போவாங்கள ஒழிய மும்பை இந்தியன்ஸ் 16 பாயிண்டோட பிளே ஆஃபுக்கு போவாங்க. பட் இந்த மேட்ச்சு தான் ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஒருவேளை இந்த மேட்ச்சில் மழை வருது, ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் 15 பாயிண்ட் இருப்பாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் 14 பாயிண்ட் இருப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா
16 பாயிண்டோட டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃபுக்கு போவாங்க, 15 பாயிண்டோட மும்பை இந்தியன்ஸ் வெளியில் போவாங்க. இன்கேஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த மேட்ச்சில் ஒரு பாயிண்ட் கொடுத்து பஞ்சாப் கிங்ஸ் கூட வின் பண்ணாங்கன்னா 17 பாயிண்டோட இருப்பாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச்சில் ஒரு பாயிண்ட்டு, பஞ்சாப் கிங்ஸ் கூட அவங்க வின் பண்ணாலும் எப்படியும் பிளே ஆஃபுக்கு போகிறது மும்பை இந்தியன்ஸ் தான். சச் அ க்ரூஷியல் மேட்ச் இது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மழை வாஷ் அவுட் ஆகுமா மேட்சை? இல்லை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்களா? டிசி ஜெயிப்பாங்களா பழிக்கு பழி வாங்கி? இல்லை ஆல்ரெடி மழை வந்த மேட்ச்சில் ஒரு மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க டிசி கிட்ட, அதே போல் நடக்குமா? இல்லை தப்பை மாற்றி எழுதுவாங்களா? இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வி இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னோட டீமில் நான் வந்து ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வில் ஜாக்ஸ், விப்ராஜை பிக் பண்ணுறேன். விப்ராஜை பிக் பண்ணுறதுக்கு நீங்கள் அசுதோஷ்லாம் யோசிக்கலாம். பட் விப்ராஜுக்கு எப்படியும் அக்சர் ஓவர் கொடுத்துட்றாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸுங்க நிறையா இருக்காங்க. அதனால் விப்ராஜ், பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஸ்டப்ஸு, விக்கெட் கீப்பிங்கில் கேஎல் ராகுல் ஓப்பனராக அவரை பிக் பண்ணுறேன். ரயன் ரெக்கல்டன் எடுக்கலை, ரோஹித் எடுக்கலை, ஃபேஃப் எடுக்கலை. பவுலிங்கில் எனக்கு ஜஸ்பிரித் பும்ரா, குல்தீப் யாதவ், ட்ரெண்ட் போல்ட் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். டிசியில் டாப் ஆர்டரில் இல்லை, மிடில் ஆர்டரில் இருந்து தான் பேட்டிங் ஆரம்பிக்குது. கேஎல் ராகுல் 100 அடிச்சிருக்கிறாரு, அவரை விடுங்க. பட் ஆனால் இவங்களுக்கு மிடில் ஆர்டர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. எம்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் கீழே பவுலிங்கில் நம்ம தகுந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடியவங்க இல்லைங்கிறதுனால இப்படி பிக் பண்ணியிருக்கிறேன். இதான் என்னோட டீமு. கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஹர்திக் பாண்டியாவை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் வில் ஜாக்ஸ் ஆல்ரவுண்டராக இருக்கிறாரு. வில் ஜாக்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஸ்கைக்கு போகிறீங்களா பார்த்துக்கோங்க. ஸ்கை அடிக்கிற ஸ்வீப்பு அக்சர் பட்டேலை ஸ்வீப் அடிக்கலாம். அப்புறம் வேறு யார்? விப்ராஜ் அடிக்கலாம். ஃபிஸ்ஸு போகிற ஸ்பீடுக்கெலாம் தூக்கி ஸ்கொயர் லெக் பக்கம் தூக்கி சொருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்ஸுக்கு மேலே சொருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். நட்டோட யாக்கர்ஸ் ஒருவேளை பின்னாடி சூரியகுமார் யாதவ்லாம் அஃபெக்ட் பண்ணுதா, ஹர்திக் பாண்டியா அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில்ஸில் நிறைய காத்துட்ருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் இந்த மேட்சோட ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?